டீ கடைக்காரன் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்ட உடனே டீ கடை போடலாமான்னு யோசிக்கிற ஆளா நீங்க? இல்லைன்னா பானிபூரி கடைக்காரன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்ட உடனே ஓகே நம்ம வேலையை விட்டுட்டு பானிபூரி கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற ஆளா நீங்க? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிசினஸ்ல உங்களுடைய ரோல் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல எல்லாருமே மத்தவங்களோட பிசினஸ் பாக்குறப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், லைஃப்ல நம்ம பெரிய ஆளா இல்லலாம். அதாவது டீ கடைக்காரன் சொல்றான், பானிபூரி கடைக்காரன் சொல்றான், நான் ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறேன், 2000 சம்பாதிக்கிறேன், மாசத்துக்கு 50000 வரும், 1 லட்சம் வரும், 1.5 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு 10,000 15,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நம்ம அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க, நீங்க எதை நம்பி இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்பி ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நம்பி ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். பர்சன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு, பர்சன் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. இவர்கிட்ட முழுக்க முழுக்க திறமை இருக்கு. ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். இந்த பர்சன் ஏ இவர்கிட்ட திறமை நல்லா இருக்கு, நல்லா சமைப்பாரு. இவர் ஒரு சூப்பரான செஃப். இவர் சூப்பரா சமைப்பாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை நம்பி அவர் என்ன பண்றாருன்னா தொழிலுக்கு வராரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயார் அப்படின்ற பட்சத்துல தொழிலுக்கு வராது. அப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, ஒரு தொழிலை தொடங்குறாங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்களுடைய பிசினஸ் சூப்பரா போகும். இவர்கிட்ட திறமை இருக்குது, இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படுது. இவர் என்ன பண்ணலாம், இவர் 2 பாசிபிலிட்டிஸ் ஒண்ணு இருக்குது. ஒண்ணு லோன் கடனா வாங்கி என்ன பண்ணலாம்னா பிசினஸ் நடத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டரை பிடிச்சி அந்த இன்வெஸ்டர் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி பிசினஸ் நடத்தலாம். அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல இவருக்கு, இந்த செஃப்க்கு பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இவர் கடனை வாங்கி ஒரு தொழிலை தொடங்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு தொழிலை தொடங்கி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது இந்த பர்சனை பார்க்கலாம். இவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல செஃப், நல்லா சமைக்கக்கூடிய அந்த சமையல்காரர்களை கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு அவர் என்ன பண்ணலாம்னா தொழிலை உருவாக்கி இவர் என்ன பண்ணலாம்னா நல்ல மார்க்கெட்டிங் ஏஜென்சி மூலியமா என்ன பண்ணலாம்னா சூப்பரா அவரோட தொழிலை பெருசா கொண்டு போகலாம். இந்த தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் இவங்க நல்ல ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம்னா நல்ல சமைக்கக்கூடிய செஃப்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு என்ன பண்ணாலும் ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணி நல்லா அதை வளர்த்து கொண்டு போகலாம். இங்கேயும் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க 2 பேருமே ஒரு பிசினஸ்க்கு வராங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்பாளுங்க நிறைய பேர் டீ கடைக்காரங்க, பானிபூரி கடைக்காரங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த செய்யறதுக்கான அந்த வேலையை செய்யறதுக்கான திறமை இருக்காது. இப்போ ஒரு டீ போடுறதுன்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சிட்டீங்களா? அது அழகா விதவிதமான நபர்கள் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர் ஹேண்டிலிங் இருக்குது. நமக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் டீ குடிக்க வரவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். டீ போட தெரியணும் கரெக்டா இல்ல ஒரு ஹோட்டல்னா சமைக்க தெரியணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ண தெரியணும். இப்படி எதுவுமே தெரியாம என்ன பண்ணுவோம்னா பானிபூரியா இருந்தாலும் அதுலயும் செய்யற வேலை, அந்த வேலை தான் தெரியணும்ல. ஆனியன் வேகமா கட் பண்ண தெரியணும், பானிபூரி வேகமா போட தெரியணும், காளான் போட தெரியணும், இதெல்லாம் சமைக்க தெரியணும். கரெக்டான ருசியும் கொண்டு வரணும். டேஸ்ட் நல்லா இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? சண்டை போட மாட்டோம். அதே மாதிரி தான் வரக்கூடியவங்களும் இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பானிபூரி கடையை பார்த்தா இவ்வளவு ப்ராஃபிட் வருது போடுறது, நம்ம கடையை போட்டுடலாமா? டீ கடையை பார்த்தா இவ்வளவு ப்ராஃபிட் வருது, கடையை போட்டுடலாமா? ஒரு ஹோட்டல்ல இவ்வளவு லாபம் வருது, நம்ம ஹோட்டல்ல போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தொழில் தெரிஞ்சு அதை பண்ணா ஓகே. தொழில் தெரியலப்பா, நான் நல்லா சமைக்க தெரிஞ்சு ஒரு ஆளை சமையலுக்கு வச்சுக்கிறேன், நான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பெரிய பணக்காரனா இருந்தா ஓகே. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஐடியாவை யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் வராது. இவர் என்ன பண்றாருன்னா இவர்கிட்ட பணமும் இல்ல, திறமையும் இல்ல. முன்னாடி கதையில என்ன கேட்டீங்க? இவர்கிட்ட திறமை இருக்கு, இவர்கிட்ட பணம் இருக்கு. இவங்க 2 பேரும் இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்னொரு விஷயத்த வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு நபர் புதுசா பிசினஸ்குள்ள வராது. இவர்கிட்ட காசும் இல்ல, நம்ம பசங்க கிட்ட என்ன இல்ல, காசும் இல்ல லட்சக்கணக்கில். ஏன்னா எல்லாருமே பணக்காரங்க இல்லை இல்லையா? அவங்க கிட்ட திறமையும் இல்லை. அப்படின்ற பட்சத்துல ஒரு பிசினஸ்குள்ள வந்தா எப்படி? நீங்க ஒரு பிசினஸ் பிக்கப் ஆகிறதுக்கு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகும். அப்ப அந்த பிசினஸ் பிக்கப் ஆகிறதுக்கான அந்த காலகட்டத்துல நிறைய கடனை உடனே வாங்கி நான் இந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்னா திறமையும் இல்லையா, வேற ஒரு செஃப்பை கூப்பிட்டு சம்பளத்துக்கு வைப்பாரா, வேலைக்கு வைப்பாரா, மாசமானா ஒரு 20,000 ரூபாய் தரணும், 30,000 ரூபாய் தரணும், சம்பளம் தரணும். எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம் கூட சம்பளம் தர வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. அப்ப அவங்க என்னது ஆர்டர் வந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்தாலும் வரலனாலும் செஃப்ங்களுக்கு சம்பளம் தந்ததுதான் ஆகணும். இதே மாதிரி வேற எந்த பிசினஸா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் கடன் உடனே வாங்கி தான் இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கையில பணம் இல்லாம நம்ம பசங்க பண்றாங்கன்னா அந்த கடன்காரன் என்ன பண்ணுவான்? ரிட்டர்ன் வட்டி கேட்பான். கட்டின பணத்தை ரிட்டர்ன் கட்டணும், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும். இப்படின்ற பட்சத்துல நெருக்கடியில என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க? வேலைக்கே போயிடுவாங்க. அப்ப பாத்துக்குங்க, யாரை பார்த்தாலும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறது பெருசு இல்லைங்க. உங்ககிட்ட அதை செய்யறதுக்கான ஸ்கில் இருக்கா?
ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சமைக்கிறதுக்கு நல்ல சமையக்காரங்களா பார்த்து போட்டுக்கலாம். அதெல்லாம் யார் யோசிக்கணும்னா நிறைய பணம் இருக்கிறவங்க யோசிக்கலாம். அப்ப பாத்துக்கோங்க, இந்த பிசினஸ் மாடலை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட திறமையும் இல்லை பணமும் இல்லை, ஆனா பிசினஸ்குள்ள வந்து நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்ப திறமையும் என்னது, சமைக்க தெரியாது, என்கிட்ட பணமும் இல்லை, நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்க முடியாதா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும். இங்க நீங்க என்ன யோசிக்கணும்னா, உங்ககிட்ட சமைக்கிற இதுவும் இல்ல பணமும் இல்ல, அப்படியே லோன் வாங்கி நீங்க என்ன பண்ணீங்கன்னா பணத்தை எங்கேயாவது கடனை உடனே வாங்கி அரேஞ்ச் பண்ணி நல்ல செஃப் அமைச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அது எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. இப்ப வந்துட்டு நிறைய பேர் போட்டிக்கு தொழில இருக்காங்க. எப்படி மார்க்கெட்டிங் பண்றோம் அந்த டெக்னிக்ல நீங்க போக்கஸ் பண்ணி கூட சக்சஸ் ஆகலாம். ஆனா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு திறமை இருக்கணும், உங்ககிட்ட பணம் இருக்கணும் இல்ல திறமை இருக்கணும். ரெண்டுமே இல்லாம நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயார் இல்லாம ஜஸ்ட் அவங்க உழைக்க போறாங்க, கடனை வாங்கி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கே தயாரா இல்லாம சோம்பேறித்தனமான ஒரு பர்சனா இருந்துகிட்டு என்னது உங்களுடைய திறமையை வளர்த்துக்காம பிசினஸ்குள்ள வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசிபிளே கிடையாது. பணமே இல்லாத ஜீரோவா இருக்கக்கூடியவங்க கூட ஜெயிக்கலாம். ஆனா வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும். உங்களுக்கு சமைக்க தெரியல, ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்க முடியும்னா அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, மக்களை எப்படி கஸ்டமர்ஸ் உள்ள வர வைக்கிறதுன்ற அந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா கூட நீங்க பண்ணலாம், ஜெயிக்கலாம். ஆனா அது கூட தெரியாம நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி பாசிபிள் அப்படின்றத நீங்களே யோசிங்க. பணம் இருக்கணும், இல்லைன்னா சமைக்க தெரியணும், ஏதாவது ஸ்கில் இருக்கணும், இல்லைன்னா மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் தெரியணும், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல நினைச்ச விஷயம் இதுதான். நிறைய பேர் நிறைய விஷயத்த பார்த்துட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் யோசிக்கிறீங்க. ஆனா அதுக்காக உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க, இதே இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் அதுக்குள்ள நுழைஞ்சு நீங்க வந்துட்டு ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.